ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யம்மியான ரெசிபி பாஸ்தா வித் ஹோம்மேட் சீஸ். வீட்டில் செஞ்ச சீஸு ப்ளஸ் பாஸ்தா செம்ம காம்பினேஷன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண போகிறது சிக்கன் பாஸ்தா. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனில் 65 கெபாப் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்படியே அதில் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை 65 போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 to 1.5 கப்பு பாஸ்தா போட்டு அதில் சால்ட் போட்டு நல்லா அதை வேக வைக்கிறேன். அதுக்கப்புறமா வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சாப் பண்ண கார்லிக் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டு லைட்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்கிட்டு அதில் ஆனியன் ஒரு 3 ஆனியன்ஸ் நான் வெட்டி போட்டுக்கிட்டேன். அதை நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் வதக்கி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே அதில் க்ரீன் சில்லி ஒன்று போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா அதை வதக்கிறேன். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 4 தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுறேன். சிம்மில் விட்டிங்கன்னா அந்த மிளகா வாடெல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி லைட்டாக அதை நான் கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொதித்து கொஞ்சம் நல்ல திக் கன்சிஸ்டன்சி, தொக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65 அதில் போட்டு லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணி கலக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவில் நம்ம ஆயில் ஊற்றி அதை நம்ம ஆற வச்சுருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அதை நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கப்புறமா அதில் நம்ம கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடுறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணுறோம். சால்டட் பட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பண்ண மார்ஸெல்லா சீஸை அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு சாஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கி விட்டிங்கன்னா அப்படியே யம்மியாக அப்படியே சீஸியாக அப்படியே பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மவுத் வாட்ரிங்காக இருக்குது பாருங்கள். அப்படியே க்ரீமியாகவும் ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.